அப்துல் கலாம் அவர்களுடைய குறிப்பு சொன்னது போல, நான் கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடி விட்டது, ஆனால் மரம் வளர்த்தேன் இந்த இரண்டும் திரும்பி வந்து விட்டன அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரம் வளர்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அவங்களுக்கு எடுத்து கூறி மரங்களை வளர்ப்பதற்காக உறுதி எடுக்கின்றோம். இன்னும் 200 மரத்துக்கு 12 மரம் கம்மியாக இருக்குது, யாருக்காச்சும் வேணும் என்ன கேட்டுட்டு வா, அதுக்கு ஒரு நாள் டைம் இருக்குது அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் எல்லா மரத்தையும் பிரித்து வச்சுட்டு மொதல் வேலையை தொட்டி தான். எங்கள் ஊரில் எல்லாருமே ஆச்சரியமாக கேட்டாங்க, இந்த மரமெல்லாம் எங்களுக்கே தெரியாது, நாங்கள் கண்டிப்பாக பாதுகாத்து வளர்ப்போம். நான் வந்து சங்கீதக்கா வீட்டுக்கு போயிடுறேன், ராமையாக்கா வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, நீ சபரிநாத வீட்டுக்கு ஏறா வண்டி ஏறா போலாம். அதான் நீங்க கேட்டு வர வந்துருச்சு, தண்ணி ஊற்றி நல்லா வளங்க. மரங்களை வளர்க்குறதே நல்ல விஷயம். அது குழந்தைகள் மூலமா வளர்க்க வைக்கிற திட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மரக்கன்றுகள் நாங்கள் வாங்கும் நோக்கம் என்னவென்றால், எங்கள் கிராமத்தை பசுமையாக வைத்துக் கொள்ளும் நோக்கத்தில் தான் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். ஒளிரும் ஈரோடு சார்பாக எவ்வளோ மரம் வேணால் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மரம் வாங்கின மட்டும் பத்தாது, ஒரு மரத்தை கூட சேதாரப்படுத்தாமல் மரத்தை வளர்த்தி டெய்லி தண்ணி ஊற்றணும். இதற்கான முழுமுயற்சியோடு செஞ்ச ஒளிரும் ஈரோடு அமைப்பினரை நான் பாராட்டுறேன். ஏன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக சுடர் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் தேவை. ஒளிரும் ஈரோடு அமைப்பு மூலமா 10 லட்சம் மரக்கன்கள் ஈரோடு மையப்பகுதி மற்றும் சுற்றுப்புறங்களில் நடவு செய்யணும்னு நாங்கள் முடிவு செய்தோம். இந்த முயற்சியை தீவிரப்படுத்தணும்னு நோக்கத்தில் போகும்போது எங்கள் முன்னாடி ஒரு பள்ளி மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, அவங்களோட ஸ்கூல் ஸ்ட்ரென்த்து 362, ஆனால் அவங்க கேட்டிருந்த மரக்கன்றுகள் 6000+. இது எங்களை பயங்கர ஆச்சரியத்தில் கொண்டு வந்து நிறுத்துச்சுங்க. நம்பினால் நாளை உண்டு. அவங்க கேட்ட எண்ணிக்கையை நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம். அந்த மரக்கன்றுகள் கொண்டு போன வண்டியை அவங்க வரவேற்ற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்மளை பயங்கரமாக மெய்சிலுக்க வச்சுது. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு. மரக்கன்றுகள் நடக்கூடிய இந்த மகத்தான பணியை நம்ம பள்ளி மாணவர்கள் அனைவருமே ஒரு முழு ஈடுபாட்டோடும் ஆர்வத்தோடும் செய்யணும். வாங்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். அதாவது எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய கவனக்குறைவால ஒரு மரக்கன்றுகள் கூட சேதப்படுத்தாம வளர்ச்சி பாதுகாக்கணுங்கிற உறுதிமொழியோட ஒரு ஒருத்தர் வாங்கிக்கீங்க. அனைவரும் ஈடுபாட்டோட அந்த மரக்கன்றுகளை பாதுகாப்பா வளர்த்துவோமா? அதிகப்படியான மரக்கன்றுகளை வச்சு பாதுகாக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிறந்த பசுமை பாதுகாவலன்கிற விருதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ண டீச்சர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கும் விருதுகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உயரம், எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். பசங்க பொதுவாக வைக்கிற மாதிரி இருந்தால் அவங்க சொந்த தேவைக்கு ஒரு மரக்கன் அல்லது 2 தான் வைக்க முடியும். ஆனால் எங்கள் பசங்க அவங்க அக்கம் பக்கம், சொந்த பந்தம், இன்னும் அவங்க அம்மா அப்பா வேலை செய்யக்கூடிய இடங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துட்டையும் போயிட்டு ஒருத்தர்கிட்டையும் என்னென்ன மரக்கன்றுகள் தேவைன்னு கேட்டு, அதுலேயும் குறிப்பாக யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமாக நான் மரக்கன்று வைப்பேன்னு உண்மையாக பேசினாங்களோ அவங்க பட்டியல் மட்டும்தான் எடுத்தாங்க. எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வா காலம் நம்மோடு. மரக்கன்றுகள் வந்து இறங்கணுன்னு எங்கள் பசங்க ரொம்ப ஆர்வமாக, சார் இது என்ன மரங்க சார், இது என்ன மரம், என்ன பையன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக உற்சாகமாக ஒரு ஆசிரியர்ட்டையும் ஓடி ஓடி கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூலில் இவ்வளோ மரம்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இதில் வந்து 14 வகையான மரத்துலேயும் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டான மரம் தான் நிறைய இருந்தது. இன்னைக்கு விதைகளை எல்லாம் ஊனி நாற்று வரவழைச்சு அதை கொண்டு போய் இடத்துல நட்டு அது மரமாறதை பார்க்குறத அந்த அழகை ரசிக்கணும்னா நம்ம குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம். அப்பாவுக்கு வந்து மரம் கொண்டாந்து எடுப்பான்னு சொன்னால், காசுராடி யாரா போய் மரம் கொண்டாந்து நட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பழங்கள் வர மரங்களை மட்டும்தான் அதிக பேர் விரும்புகிறாங்க. ஏன்னா அதுலேருந்து அவங்களுக்கு பயன் கிடைக்குது. நான் சொன்னேன், அதிகமாக
பெரிய மரங்களை விரும்புங்க. ஏன்னா அது நாம் போனதுக்கப்புறமும் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் ஆக்சிஜனை கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். மண்ணரிப்பை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் புவியோட வெப்பத்தை குறைக்கணுங்கிற நோக்கத்திலையும் மாணவர்கள் வந்துட்டு அதிக எண்ணிக்கையில் அந்த மரங்களை வாங்கி இருக்காங்க. அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடி கரம் பேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. வெளிமாநிலத்தை சேர்ந்த மாணவர்களும் எங்கள் பள்ளியில் மற்ற மாணவர்கள் வாங்குறத பார்த்துட்டு அவங்களும் மரக்கன்றுகள் வாங்கினாங்க. அவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 40 பேர் தான் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 269 மரங்கள் அவங்க கேட்டிருந்தாங்க லிஸ்ட்டில். இதை பார்க்கும் பொழுது குழந்தைங்க அப்படின்னாலே அந்த மரக்கன்று மேலே ஒரு ஆசையும் ஆர்வம் இருக்காங்க. அதை நம்ம தான் கொடுக்கணும் அந்த தலைமுறைக்கு அப்படிங்கிறது இந்த அனுபவத்திலேருந்து எங்களுக்கு பார்த்தோம். இந்த ஓட்டப்பாறைக்கு சேர்ந்த ஒரு 3 பசங்க ஒரு 900 மரக்கன்றுகள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. எப்படா ஒரு 3 பசங்க இத்தனை மரத்தை கொண்டு போய் வைப்பாங்க, என்ன பண்ண போகிறாங்கங்கிற ஒரு ஆர்வமாக இருந்தது. சரி, நான் என்ன சொன்னேன் என் குரூப் மெம்பர்ஸ் கிட்ட, நீங்கள் எல்லாம் அந்த ட்ரக்லேயே போங்க, அந்த பசங்க என்ன பேசுகிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஒரு பதிவு கிடைச்சா எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடைச்சது. நான் எங்கள் கோயிலுக்கு போனதும் நான் ஒரு 10-15 மகிழ மரம், மூங்கில், செம்மரம் எல்லாத்தையும் அங்கேயே எடுத்துக்கிறேன். அப்போதான் போய் விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கும். இதுலேயும் ரோடு போடுறதுக்கு பாதி மரத்தை வெட்டிட்டாங்க. இது மாதிரி நம்ம ஓட்டப்பாறை ஆக்கிட்டோம்னா வெறித்தனமாக இருக்கும்ல. இதெல்லாம் வேண்டாம், இதை விட பெஸ்ட்டாக. அந்த காலனிக்குள்ள என்டர் ஆகும்போது ஒரு சினிமா செட் மாதிரி தான் இருந்தது. அண்ட் திடீர்னு 10-15 பசங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, எல்லா மரக்கன்றுகளும் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது 3 பசங்க இல்லை, இதில் காலனி இருக்குது, அத்தனை பசங்களும் இதில் இன்வால்வாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இமீடியட்டாக அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓட்டப்பாறை வந்துட்டு ரொம்ப பசுமையாக்கலான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு நல்லா வளர்த்தி கொடுங்க, நாங்கள் மாதம் மாதம் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம். அதனால் எல்லோரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாத்தையும் வச்சாங்க. பெருசாக ரொம்ப வச்சோம், நம்ம கொடுத்தா அவங்க வந்து வச்சு நல்லா அப்படி வளர்ச்சி ஆகிட்டு மரமெல்லாம் பெருசாகிடுச்சுன்னு அவங்க ஒரு ஆசை வரும் இல்லைங்க. மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்ஸுப்பா, பார்க்குறோம், நாங்கள் வளர்க்குறோம். நாங்கள் ஊரை நல்லா செழிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதனால் ஒளிரும் ஈரோட்டுக்கும் எங்கள் அண்ணங்களுக்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப நன்றி. 10 லட்சம் மரக்கன்றுகளின் எண்ணிக்கையால் மட்டுமே இந்த இயற்கை சூழலை மாற்ற முடியாது. தனி மனிதனின் விடாமுயற்சி, சமூக அக்கறை மற்றும் பூமிக்கு என்ன திருப்பி தரப்போறோங்கிற விழிப்புணர்வுனால மட்டுமே இந்த பசுமை புரட்சி சாத்தியமாகும். இது எல்லாத்தையுமே முகாசி பிடாரியூர் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள்கிட்டையும் ஆசிரியர்கள்கிட்டையும் பார்த்தோம், அதை நாங்கள் உணர்ந்தோம். இதை எல்லாரும் ஒரு சமுதாயமாக சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒளிரும் ஈரோடோட நோக்கம். I will grow the sapling safely. मैं पेड़ों को अच्छे से बढ़ाऊंगी. ಎಲ್ಲ ಮರಗಳನ್ನು ಜೋಪಾನವಾಗಿ ಬೆಳೆಸ್ತೇವೆ. गाछी लगाओ और गाछी बढ़ाओ. ನಮ್ಮ ಮಾಗನ ನಸ வளர்த்துतो. நான் சுதஷ்டமாய் தட்டிக்கல் வளர்த்திடும். நான் மரக்கன்றுகளை பாதுகாப்பாக வளர்ப்பேன். ஏன்னா விதை சிறிது, விடை பெரிது. நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க